10th ஸ்டாண்டர்ட் சயின்ஸில் 7வது பாடம் அணுக்களும் மூலக்கூறுகளும். லைன் பை லைன் கொஸ்டின்பா. அனைத்து பருப்பொருட்களும் அணுக்களால் ஆனவை. அனைத்து பருப்பொருட்களும் அணுக்களால் ஆனவை. அணுவை பற்றி முதல் அறிவியல் கோட்பாட்டினை வெளியிட்டவர் ஜான் டால்டன். அணுவை பற்றி முதல் அறிவியல் கோட்பாட்டினை வெளியிட்டவர் ஜான் டால்டன். நவீன அணுக் கொள்கையின்படி அணு என்பது பிளக்கக்கூடிய துகள். நவீன அணுக் கொள்கையின்படி அணு என்பது பிளக்கக்கூடிய துகள். வேதிவினையில் ஈடுபடும் மிகச்சிறிய துகள் அணு. வேதிவினையில் ஈடுபடும் மிகச்சிறிய துகள் அணு. ஒத்த அணு எண்ணையும் வேறுபட்ட நிறை எண்ணையும் கொண்ட ஒரே தனிமத்தின் வெவ்வேறு அணுக்கள் ஐசோடோப்புகள் எனப்படும். ஒத்த அணு எண்ணையும் வேறுபட்ட நிறை எண்ணையும் கொண்ட ஒரே தனிமத்தின் வெவ்வேறு அணுக்கள் ஐசோடோப்புகள் எனப்படும். ஐசோடோப்புகளுக்கு எடுத்துக்காட்டு குளோரின் 1735, குளோரின் 1737. ஐசோடோப்புகளுக்கு எடுத்துக்காட்டு குளோரின் 1735, குளோரின் 1737. ஒத்த நிறை எண்ணையும் வேறுபட்ட அணு எண்ணையும் கொண்ட வெவ்வேறு தனிமத்தின் அணுக்கள் ஐசோபார்கள் எனப்படும். ஒத்த நிறை எண்ணையும் வேறுபட்ட அணு எண்ணையும் கொண்ட வெவ்வேறு தனிமத்தின் அணுக்கள் ஐசோபார்கள் எனப்படும். ஐசோபார்களுக்கு எடுத்துக்காட்டு ஆர்கன் 1840, கால்சியம் 2040. ஐசோபார்களுக்கு எடுத்துக்காட்டு ஆர்கன் 1840, கால்சியம் 2040. ஒரே நியூட்ரான்களின் எண்ணிக்கையையும் வேறுபட்ட அணு எண்ணையும் வேறுபட்ட நிறை எண்ணையும் கொண்ட வெவ்வேறு தனிமத்தின் அணுக்கள் ஐசோடோன்கள் எனப்படும். ஒரே நியூட்ரான்களின் எண்ணிக்கையையும் வேறுபட்ட அணு எண்ணையும் வேறுபட்ட நிறை எண்ணையும் கொண்ட வெவ்வேறு தனிமத்தின் அணுக்கள் ஐசோடோன்கள் எனப்படும். ஐசோடோன்களுக்கு எடுத்துக்காட்டு கார்பன் 613, நைட்ரஜன் 714. ஐசோடோன்களுக்கு எடுத்துக்காட்டு கார்பன் 613, நைட்ரஜன் 714. அணுக்களை ஆக்கவோ அழிக்கவோ முடியாது. ஒரு தனிமத்தின் அணுக்களை மற்றொரு தனிமத்தின் அணுக்களாக மாற்ற முடியும் முறைக்கு செயற்கை மாற்று தனிமமாக்கல் முறை என பெயர். அணுக்களை ஆக்கவோ அழிக்கவோ முடியாது. ஒரு தனிமத்தின் அணுக்களை மற்றொரு தனிமத்தின் அணுக்களாக மாற்ற முடியும் முறைக்கு செயற்கை மாற்று தனிமமாக்கல் முறை என பெயர். குளுக்கோஸ் வேதிவாய்ப்பாடு C6H12O6. குளுக்கோஸ் வேதிவாய்ப்பாடு C6H12O6. சுக்ரோஸ் வேதிவாய்ப்பாடு C12H22O11. சுக்ரோஸ் வேதிவாய்ப்பாடு C12H22O11. ஒரு அணுவின் நிறையிலிருந்து அதன் ஆற்றலை கணக்கிட உதவும் வாய்ப்பாடு E=mc². ஒரு அணுவின் நிறையிலிருந்து அதன் ஆற்றலை கணக்கிட உதவும் வாய்ப்பாடு E=mc². புரோட்டான்கள் மற்றும் நியூட்ரான்களின் கூடுதலே அந்த அணுவின் நிறை எண் எனப்படும். புரோட்டான்கள் மற்றும் நியூட்ரான்களின் கூடுதலே அந்த அணுவின் நிறை எண் எனப்படும். அணு நிறையை குறிப்பிடும் அலகு அணு நிறை அலகு AMU, அட்டாமிக் மாஸ் யூனிட். அணு நிறையை குறிப்பிடும் அலகு அணு நிறை அலகு AMU, அட்டாமிக் மாஸ் யூனிட். தற்காலத்தில் அணு நிறையை குறிப்பிட AMU என்ற குறியீட்டிற்கு பதில் தற்போது U என்ற குறியீடு பயன்படுத்தப்படுகிறது. தற்காலத்தில் அணு நிறையை குறிப்பிட AMU என்ற குறியீட்டிற்கு பதில் தற்போது U என்ற குறியீடு பயன்படுத்தப்படுகிறது. ஒரு புரோட்டானின் நிறை அல்லது நியூட்ரானின் நிறை ஏறத்தாழ ஒரு AMU. ஒரு புரோட்டானின் நிறை அல்லது நியூட்ரானின் நிறை ஏறத்தாழ ஒரு AMU. அணு நிறையை கணக்கிடக்கூடிய நவீன முறை நிறை நிறமாலைமானி. அணு நிறையை கணக்கிடக்கூடிய நவீன முறை நிறை நிறமாலைமானி. ஒப்பு அணுநிறை என்பது விகிதம், எனவே அதற்கு அலகு இல்லை. ஒப்பு அணுநிறை என்பது விகிதம், எனவே அதற்கு அலகு இல்லை. ஒரு தனிமத்தின் அணுநிறையை கிராமில் குறிப்பிடுவதாக கொண்டால் அது கிராம் அணுநிறை எனப்படும். ஒரு தனிமத்தின் அணுநிறையை கிராமில் குறிப்பிடுவதாக கொண்டால்
அது கிராம் அணுநிறை எனப்படும். பூமியின் மேற்பரப்பில் அதிகமாக காணப்படும் தனிமம் ஆக்சிஜன். பூமியின் மேற்பரப்பில் அதிகமாக காணப்படும் தனிமம் ஆக்சிஜன். மனித உடலில் அதிகமாக காணப்படும் தனிமம் ஆக்சிஜன். மனித உடலில் அதிகமாக காணப்படும் தனிமம் ஆக்சிஜன். ஒரு மூலக்கூறானது ஒரே தனிமத்தின் அணுக்களால் உருவாக்கப்பட்டால் அது ஒத்த அணு மூலக்கூறு. ஒரு மூலக்கூறானது ஒரே தனிமத்தின் அணுக்களால் உருவாக்கப்பட்டால் அது ஒத்த அணு மூலக்கூறு. ஒத்த அணு மூலக்கூறுகளுக்கு எடுத்துக்காட்டு H2O2 ஹைட்ரஜன் ஆக்சிஜன். ஒத்த அணு மூலக்கூறுகளுக்கு எடுத்துக்காட்டு H2O2 ஹைட்ரஜன் ஆக்சிஜன். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.